உலக நிதி சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தற்போது அரங்கேறியுள்ளது. டாலருக்கு நிகரான ஜப்பானிய நாணயமான யென்னின் மதிப்பு கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான சரிவை சந்தித்த நிலையில் அதனை காப்பாற்ற ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு மிகப்பெரிய கரன்சி தலையீட்டை மேற்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதனை நட்புக்கான அடையாளம் என்று வர்ணித்துள்ள நிலையில் ஜப்பான் தனது நாணயத்தின் மதிப்பை நிலைநிறுத்த இன்னும் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபரின் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் இருந்தபடி செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஜப்பானிய நாணயம் பலவீனமடைந்து வருவதால் அவர்கள் உதவியை கோரியதாகவும், அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான ஜப்பானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தாம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த தலையீடு ஜப்பானுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் ஒரு நல்வாய்ப்பாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஒரு டாலருக்கு நிகரான யென் மதிப்பு 164 இருந்து சுமார் 157 குறைந்து முன்னேற்றம் கண்டுள்ளது. ஜப்பான் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சந்தையில் நிலவி வரும் தேவையற்ற ஏற்ற தாழ்வுகளை கட்டுப்படுத்த அமெரிக்க கருவூலத்துடன் இணைந்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் யென் வாங்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். ஜப்பான் பிரதமர் சனி தகைச்சி தலைமையிலான அரசு நாட்டில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் போராடி வரும் சூழலில் இந்த சர்வதேச கூட்டு நடவடிக்கை அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பலத்தை தந்துள்ளது. ஜப்பான் மற்றும் சுமார் 59 பில்லியன் டாலர் மதிப்பிலான நிதியை இதற்காக பயன்படுத்தியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னால் அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வட்டி விகித இடைவெளி ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஜப்பானிய மத்திய வங்கி தனது வட்டி விகிதங்களை உயர்த்த திட்டமிட்டு வரும் வேளையில் அமெரிக்காவின் இந்த ஆதரவு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானைப் போலவே தென்கொரியாவும் தனது நாட்டு நாணயத்தை பாதுகாக்க சந்தையில் தலையிட தொடங்கியுள்ளது. ஆசிய நாடுகளிடையே நிலவும் பொருளாதார பதற்றத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒரு வல்லரசு நாடுகளின் இந்த ராஜதந்திர நகர்வு சர்வதேச நிதி சந்தையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.